ஹாய் கைஸ், வணக்கம். கிளாம்பாக்கத்தில் புதுசாக கட்டப்படுற அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக டவுன்லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான அந்த கான்க்ரீட் ஸ்லாப் ப்ளேஸ் பண்ணுற வேலைகள் முடிச்சிட்டாங்க. இதுக்கு பக்கத்தில் மண்ணெலாம் நிரப்பி இந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு அந்த ஃப்ளோர் லெவலை சமன்படுத்தணும். அந்த பணிகள் தான் அடுத்த கட்டமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே லைன் செக்ஷனில் ஊரப்பாக்கத்துக்கும் வண்டலூருக்கும் நடுவில் தான் இந்த ஸ்டேஷனோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் இந்த ஸ்டேஷனோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த செக்ஷனில் மொத்தம் 3 ட்ராக் இருக்குது. அதில் இப்போதைக்கு டவுன்லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற பணிகளை முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக நடுவில் பார்க்குற அந்த லைன் அப் லைன், அதுக்கு பக்கத்தில் 3rd லைன் இருக்குது. இப்போ அந்த டவுன் லைனில் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷனில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்டரில் இருக்கிற லைன் அப் லைன், செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைன் புதுசாக போடப்பட்ட 3rd லைன். புதுசுன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே மீட்டர் கேஜ் ரயில் பாதை இருந்தது, அதை அகலப்பாதையாக கன்வெர்ட் பண்ணி 3rd லைனாக இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அந்த 3rd லைனில் மார்னிங் டைமில், அதாவது செங்கல்பட்டுலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த இஎம்யூ ட்ரெயின் டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் காலையில் 9 மணி வரைக்கும், அதாவது ஏர்லி மார்னிங் சர்வீஸ் காலையில் 9 மணி வரைக்கும் செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் அந்த புது 3rd லைனில் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈவினிங் டைமில் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே நைட் ட்ரெயின், கடைசி ட்ரெயின் சர்வீஸ் வரைக்கும் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷனில் அந்த இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ்னால் 3rd லைனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3rd லைனில் அப் அண்ட் டவுன் 2 ட்ரெயின் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, காலையிலையும் ஈவினிங்லேயும். ஃப்யூச்சரில் 4th லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா டெடிக்கேட்டடாக சபர்பன் ட்ரெயினுக்குன்னு ட்ராக் கிடச்சிரும். ஸோ இப்போ டவுன் லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டாங்க. இப்போது சென்டரில் பார்க்குற இந்த அப் லைனுக்கும் 3rd லைனுக்கும் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற பணிகளை இன்னும் தொடங்கலை. பட் அதில் என்ன ஒரு சிக்கல்னால், 3rd லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை இருக்காது. ஆனால் சென்டரில் இருக்கிற இந்த அப் லைனில் தான் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அப் லைனுக்கும் 3rd லைனுக்கும் அந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அப் லைனுக்கும் டவுன் லைனுக்கும் அந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் இப்போ லைவாகவே பார்க்கலாம். ஸோ இந்த கேப்பில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் என்ன பிளான் வச்சுருக்காங்க தெரியல. கண்டிப்பாக இந்த ஸ்டேஷன் ஒர்க் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு ஆய்வுலாம் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு போக போக தான் தெரியும் எப்படி இந்த அப் லைனுக்கும் 3rd லைனுக்கும் பிளாட்ஃபார்ம் அமைக்க போகிறாங்கன்னு. பட் நான் லைவாக பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா 3rd லைனை ஒரு 5 அடி இல்லை ஒரு 10 அடி கொஞ்சம் நகர்த்தி வச்சாங்கன்னா அந்த ட்ராக்கை, அப் லைனுக்கும் 3rd லைனுக்கும் நடுவில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற ஸ்பேஸ் ஈஸியாக கிடச்சிரும். அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்கன்னா ஒரு ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைஞ்சிரும். ஸோ அப் லைனில் வர ட்ரெயின்ஸும் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், 3rd லைனில் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்லைனா வேறு எதாவது ஐடியா வச்சுருக்காங்கன்னா நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட அந்த என்ட்ரன்ஸ் வியூ தான் பார்க்குறீங்க. ஸோ இப்போதைக்கு டவுன்லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் வேலைகள் தொடங்கிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அநேகமாக அடுத்த வருஷம் தான் இந்த வேலைகள்லாம் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கணும், பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைக்கணும், டிக்கெட் கவுண்டர், அந்த புக்கிங் ஆஃபீஸ், அந்த பில்டிங் அமைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னும் அடுத்த கட்டமாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனையும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணுற விதமாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்கும் அமைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 400 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த ஸ்கைவாக் அமையும். ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் அது இருக்க போகுது. ஸோ டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தான் அதை அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். லிஃப்ட், எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் கண்டிப்பாக இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டவுன்லைன் பக்கத்தில் புதுசாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் கிட்டத்தட்ட 300 மீட்டர் இருக்கும். அதே லென்த்தில் தான் அப் லைனுக்கும் 3rd லைனுக்கும் பிளாட்ஃபார்ம் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தற்போதைக்கு இந்த வேலைகள் தாங்க புதுசாக கட்டப்படுற கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக வேலைகள்
தொடங்கும் போது அதற்கான அப்டேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.